வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. வாழ்க்கையில தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க தான் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதை தான் இங்கிலீஷ்ல இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே நாங்க ஒரு நோக்கமா வச்சு அழகு அண்ட் ஆரோக்கியம் இத பத்தின இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்க கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு எபிசோட்லயும் 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ், ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இதுல நம்ம முதலா பார்க்க போறது ஹெல்த். ஏன்னா எப்பயுமே ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்காக டாக்டர் அனுப்பிரியா வந்திருக்காங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெமெடி என்னன்னா, ஜென்ரலா வீட்டில் எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் இன்டைஜஷன், இல்லை ப்ளோட்டிங், இல்லை அசிடிட்டி, கேஸ்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள். இதை நம்ம பேசிக்காக வீட்டிலேயே எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டைஜஷன், அப்டோமினல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடான பேசிக் உபாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாதனால தான் வரக்கூடியது. பட் நம்மளோட நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, நம்மளோட பேசிக் ஒரு ஹியூமனோட இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, 80% ஆஃப் இம்யூன் சிஸ்டம் ரிலேஸ் ஆன் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஏன்னா நம்ம ஃபுட் என்ன எடுத்துக்கிறோம், என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறோம், அந்த உணவு எந்த அளவுக்கு செரிமானம் ஆகுது, அந்த செரிமானத்திலேருந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய மினரல்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய என்சைம்ஸாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு நம்ம செல்ஸ் அதை பயன்படுத்துது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மளோட பேசிக் செல்ஸ் இயங்குற தன்மையும் அதோட இம்யூன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட என்டையர் இம்யூன் சிஸ்டமே டைஜஸ்டிவ் ட்ராக்ல தான் இருக்கும்போது அதை ரொம்ப ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதில் ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ஓவர்லோட் பண்ணாதது. அடிக்கடி நம்ம ரொம்ப ஃபுட் எடுத்துக்கிட்டு அதை ஓவர்லோட் பண்ணாமல் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த எடுத்துக்கிட்ட ஃபுட் செரிமானம் ஆகிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அட்லீஸ்ட் த்ரைஸ் அ வீக் ஆர் 4 times a வீக் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏற்படும் போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னும் வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இதில் இருக்குது. ஏன்னா வாட்டர், நம்ம தண்ணி நம்மளோட என்டையர் பாடிக்கு 60% இஸ் ஃபில்டு வித் வாட்டர். அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் பண்ணாலும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேருந்து அப்சார்ப் பண்ண நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பிளட். அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பிளட் அண்ட் வாட்டர் பேஸ்டு லிக்விட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட நீங்கள் என்னதான் ஹெல்தி ஃபுட் எடுத்தீங்கனாலும் அது போய் நம்ம ஆர்கன்ஸுக்கு போய் ரீச் ஆக போகிறது இல்லை. ஸோ வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. ஸோ மினிமம் நான் சொன்ன மாதிரி 3 liters ஆஃப் வாட்டர் கன்சம்ஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் ரெகுலர் இன்டர்வல் எடுக்கணும். அட் அ டைம் எடுக்காம ரெகுலர் இன்டர்வல்ல அது பருகிறத ஒரு ஹேபிட்டாக ஏற்படுத்திக்கணும். இன்ஃபேக்ட் அப்படி மீறி ப்ளோட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு காரணமாக இருந்தாலும் ஹைட்ரோதெரப்பி பேஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெமெடி பார்க்கலாம். அந்த ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைகள் முதற்கொண்டு, அதாவது பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்க வரை இதை ட்ரை பண்ணலாம். என்னன்னா, வயிறு உபாதைகள், அதாவது ப்ளோட்டிங், உப்புசமாக இருக்குது, இல்லை ஒரு இன்டைஜஷன் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களோட வயிற்று பகுதியை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடம். ஸோ அப்போ என்னன்னா, அதோட பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த அந்த ப்ராப்ளத்தினால ஃபேஸ் பண்ணுறவங்க லை டவுன் பண்ணிவிட்டு அவங்க வயிற்று பகுதியில் என்ன பண்ணலாம், ஒரு டர்க்கி டவல்லையோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தையோ ஐஸ் கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி அவங்களோட வயிற்று அப்டோமன் ஃபுல்லாக ஃப்ரம் த ரிப்ஸ், ரிப்போட லாஸ்ட் ரிப்ஸ்லேருந்து ஹிப் வரைக்கும், ஹிப் லேயர் வரைக்கும், லோவர் அப்டோமன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டவல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கவர் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்துல இருக்க பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால
உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கலி அந்த ப்ளோட்டிங் எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு உப்பிசம் மாதிரி இருக்கிற ஃபீலாக இருக்கட்டும், இல்லை ஒரு வயிற்று வலியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கிராஜுவலி குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பேசிக் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஈவன் யூ கேன் ஆட் சம் வினிகர் டு இட். வினிகரும் நீங்கள் ஆட் பண்ணலாம் அந்த ஐஸ் கோல்ட் வாட்டரோட. இதையும் மீறி உங்களுக்கு வயிறு வலி இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஹெர்பல் பேக்ஸ் விற்குது, இதுக்காகவே ஹே பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹெர்பல் பேக்ஸை வாங்கி அதை பாயில் பண்ணி அந்த ஹாட் ஹெர்பல் பேக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நம்ம வயிறு பகுதி மேலே வைக்கும்போது என்ன ஆகும்னா அதோட பிளட் சர்க்குலேஷன் இன்டியூஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஈவன் அந்த ஹெர்பல் டிகாஷன்ஸை வந்து ஐஸ் கோல் பண்ணி அதை கூட நம்ம வந்து டவலில் டிப் பண்ணி நீங்கள் வந்து மேலே வந்து அப்டோமினல் பகுதியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் ஏற்படும் அந்த ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷன் இன்டியூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வீட்லேயே செய்யக்கூடிய சிம்பிள் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம். காமனாக வந்து அசிடிட்டி, கேஸ்ட்ரிசிட்டி எனக்கு வந்து ஒரு காமன் பிரச்சனை, அடிக்கடி எனக்கு அது இருக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், வாட்டர் ஸ்டெப்பிங் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதையும் மீறி வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அஃப்யூஷன், ஏற்கனவே நம்ம அப்டோமனில் அஃப்யூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அப்டோமன் அஃப்யூஷன் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வீட்டிலேயே நீங்கள் வந்து ஒரு ஹேண்ட் ஷவரை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈவன் டெஃபினெட்லி உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து ரிலீஃப் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வந்து ஆக்டிவிட்டீஸ், நீங்களே செஞ்சுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டை வந்து சியூ பண்ணாமல் வந்து அவசரமாக சாப்பிட்றது. நம்ம உணவு அருந்துறதுக்குன்னு டைம் எடுத்துக்கணும். நம்ம உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழ்றதுக்காக தான். ஸோ அந்த ஹெல்த்தியாக வாழ்றதுக்கு உணவு வந்து ப்ராப்பரான உணவு எடுத்துக்கணும். அந்த உணவை வந்து ஸ்லோவாக சியூ பண்ணி எடுத்துக்கணும். அவசரமாக சாப்பிட்றதுனால வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு வந்து ஏற்பட போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு பேர்டனை தான் ஏற்படுத்துகிறோம். ஸோ அதனால நீங்கள் வந்து நல்லா சியூ பண்ணி பொறுமையாக நிதானமாக சாப்பிடணும் நம்ம. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைஜஷன் நடக்கிறதுக்கு நம்மளோட ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த என்சைம்ஸ் சுரக்கிறதுனால தான் நமக்கு வந்து டைஜஷன் நடக்குது. ஸோ அதனால நீங்கள் அந்த வந்து என்சைம்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அந்த என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ராவாக எடுத்துக்கிட்டிங்கனால அதில் இருக்க ஃபைபர் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால, அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இதை வந்து உங்களோட ரொட்டீனில் எடுத்துக்கணும். அதனால தான் ஹெல்தி ஃபுட்டு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிச் ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணும். ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது நேச்சுரல் யோகட், தயிர் வந்து ஒரு ரிச் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ சில பேர் வந்து தயிரை வந்து ஒரு இதாக பாட்டாவே எடுத்துக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பட்டர் மில்க் ஃபார்மில் கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறத வந்து ஒரு ஹேபிட்டாக ஏற்படுத்திக்கலாம். ஸ்லீப் ரொம்ப ஒரு முக்கியமானது ஒரு ஆக்டிவிட்டி. ஏன்னா வந்து அந்த ஸ்லீப் வந்து இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்பராக நடக்கணும். ஸோ மினிமம் 6 hours ஆஃப் ஸ்லீப், ஸோ தட் மென்டல் பேலன்ஸ் இருக்கும். நம்ம மென்டல் பேலன்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டைஜஷன் சிஸ்டம் அதோட வேலையை செய்யும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வாட்டர் கன்சப்ஷன் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். இதையும் மீறி நீங்கள் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய க்ரீன் லீவ்ஸ், ரிச் இன் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து எந்த ஒரு டிசார்டரும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து எதையும் ஃபைட் பண்ணக்கூடியது இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ஹேபிட்டாக ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டைஜஸ்டிவ் ட்ராக்லேயும் பிரச்சனையும் வராது. வயிறு ரிலேட்டட், அதாவது டைஜஷன் ரிலேட்டடான எந்த பிரச்சனையும் வராது. ஸோ எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான எல்லா ரெமெடிஸையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இன்டைஜஷன்னால ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு வந்து எப்படி நேச்சுரலாக வீட்லேயே நம்ம வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சொல்யூஷனோட உங்களை வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். நம்ம இருக்கிறது ஃபைனல் செக்மெண்ட், பியூட்டி செக்மெண்ட். இதுக்காக பியூட்டிஷியன் வசுந்தரா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்லி கொடுக்க போற விஷயம் ரொம்பவே ஒரு உபயோகமான விஷயம், எல்லா பெண்களுக்கும் உபயோகமா இருக்க போது. இன்னைக்கு அவங்க சொல்லி கொடுக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெர்பல் கண்மை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதை எப்படி அழகா அப்ளை பண்றது, இது ரெண்டையுமே சொல்லி கொடுக்க போறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.
ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே கண் மை ரொம்ப பிடிச்ச ஒரு காஸ்மெட்டிக். முன்னெல்லாம் கண் மை செஞ்சு கண்ணில் இட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் காஜல் அப்படின்னு வந்தது. ஆனா காஜல் அப்படின்றது ஒரு கெமிக்கலா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால முன்னாடி செஞ்ச மாதிரி கண் மை எப்படி செய்யலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். மகாலட்சுமிக்கு கண்ணுக்கு மை அவங்களுக்கு ஹெர்பலா செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஏன்னா வெளியில வாங்கும்போது காஜல் அப்படின்ற பேர்ல வாங்கும்போது சில வேளைகள்ல சிலருக்கு அலர்ஜி ஆகுது, சில பேருக்கு கண் எரிச்சலா இருக்கு, இன்னும் சில பேருக்கு அதனால சில கட்டிகள்லாம் வர மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஹெர்பல்லாம் செய்யும்போது நமக்கு ஷுவரா தெரியும் அதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லைன்னு. அதை எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போறீங்க. இந்த மாதிரி காட்டன் திரி நீங்க பார்த்துருப்பீங்க, நார்மலான காட்டன் திரி. ஏன்னா இதுல தான் கொஞ்சம் ஸ்லோவா எரியும், அதனால இந்த காட்டன் திரி எடுத்துக்கணும். அதை எதுல நினைக்கணும் அப்படின்னு சொன்னா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணின்ற சின்ன சின்ன செடி இது மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. கீரை, கரிசலாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது, கண்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப கூலிங், ரொம்ப நல்லது, முடிக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கரிசாலையோட ஜூஸ் ஜஸ்ட் கையால் அப்படியே கசக்கினீங்கன்னா ஜூஸ் வரும். அந்த ஜூஸ்ல இந்த திரியை நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயில்ல காய வைக்கணும். ஒரு நாள் வெயில்ல காய வச்சாலே போதும். நல்லா மாதிரி பிளாக்கா வந்துடும், டார்க் கிரீனா இருக்கும், அதுக்கப்புறம் பிளாக்கா இருக்கும். ஓகே, கீழாநெல்லி இல்லைன்னா கரிசலாங்கண்ணி இல்லைன்னா குப்பைமேனி இந்த மாதிரியான இலைகள் நம்மளுடைய கண் மை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுலேருந்து எடுத்துக்கலாம். வல்லாரைக்கீரை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ கரிசாலையோட ஜூஸில் காய வச்சு எடுத்த இந்த திரியை தான் நான் இப்போ விளக்கில் போட்டிருக்கேன். நீங்கள் விளக்கு ஏற்றும் போது நல்லெண்ணெய் அந்த மாதிரியான ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நல்லெண்ணெய் போட்டு இந்த விளக்கு ஏற்றிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கிறேன். இந்த சட்டி எடுத்து இதை லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நான் இது மேலே லைட்டாக மூடுறேன். கம்ப்ளீட்டாக மூடாமல் லைட்டாக. இது மாதிரி மூடி வைக்கும்போது இந்த கரிசாலை ஜூஸ்லேருந்து வர அந்த கறி அது இந்த சட்டி மேலே படியும், அதோடைய கறி படியும். அது சூட் அப்படின்னு சொல்கிறது. இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டு பார்க்கும்போது நல்லா படிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு பிளண்ட் நைஃபால் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி, விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கண்ணுக்கு மையாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரம் அதை அப்படியே வச்சுருக்கேன், எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, இந்த பிளாக்காக வந்திருக்கிறது அதோடைய கறி. ஸோ இதை ஆல்ரெடி நான் ஒரு சின்ன பவுலில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற இந்த படிஞ்சிருக்கிற இந்த கறியெல்லாம் எடுத்து ஜஸ்ட் கொஞ்சம் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த எண்ணெய் தொட்டு இந்த கறியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் விளக்கெண்ணெயாக இருக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம். ஏன்னா அதோடைய விஸ்காசிட்டி நல்லா இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இதில் அதை தொட்டு எடுத்த இந்த கறி நல்லா திக்காக எடுத்துக்கலாம். இதால் மை வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ திக்காக ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். கண்கு மை இடலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகாத மாதிரி காஜல். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். டோட்டலாக ஹெர்பலான ஒரு காஜல்.
ஹெர்பலாக வீட்லேயே எப்படி கண் மை செய்யலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. பெண்கள்னாலே கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். அதை எப்படி வந்து இன்னும் அழகூட்டுறது, அது மட்டும் இல்லாம நம்மளோட கண்மையை எப்படி நம்மளே உருவாக்குறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். நீங்களும் வீட்ல வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இதே மாதிரி 3 செக்மெண்ட்ஸ் அண்ட் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's me VJ Aishu saying bye. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.